வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். குஸ்மா எக்ரிமெண்ட் என்பது புதுப்பிக்கப்பட போகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரான் போர் என்பது பல விளைவுகளை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் கனடா பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கின்றது. கனடா எடுத்திருக்கின்ற முடிவுகள் பலரது விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் அவ்வாறான ஒரு விடயத்தை செய்யாவிட்டால் இந்த குஸ்மா அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது ட்ரம்ப் சில வேளைகளில் கிறுக்குப்பிடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன் நீங்கள் எங்களுக்கு உதவவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தால் அதற்கு கனடா பதிலளிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஈரானிய ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தங்கள் பாதுகாப்பை வழங்குவதாக கனடா உறுதியளித்திருப்பதை அடுத்து தாங்களும் இந்த போரில் சம்பந்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு கனடா வெளி உலக நாடுகளுக்கு காட்டிய ஒன்றாக இருப்பதோடு அமெரிக்காவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் இது மாறி இருக்கின்றது. அல்லாவிட்டால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விடயத்தை வைத்துக் கொண்டே தொடர்ந்து பேச்சுவார்த்தையை புறக்கணிக்கக்கூடியவராக மாறியிருப்பார். இதை பற்றி முரளி என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமா, அதாவது எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மாக்கானி அவர்கள் இந்த ஓர் துவங்கும் பொழுது நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் அல்ல இந்தியாவில் இருந்தார். ஆஸ்திரேலியாவில் வைத்து சொன்னார். அப்பொழுது அவர் ஆன்சர் பண்ணதை பார்த்து எதிர்கட்சிகளும் அதாவது அரசியல் விமர்சகர்களும் தவறான விமர்சனம் என்று சொல்லியிருந்தார்கள். முதலில் ட்ரம்பினுடைய அறிக்கையை வரவேற்பது போன்ற ஒரு அறிக்கையை விட்டு பின் இல்லை என்று சொல்லி இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்கிறது. அப்போ இது தெளிவுபடுத்த வேண்டும் என்று பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஓரளவில் அதை நேவிகேட் பண்ணி வெளியே வந்து விட்டார் போல் தோன்றுகிறது. இவர் மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் ஜப்பானிய பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து தாங்கள் இந்த 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 நடவடிக்கைகளுக்கு, அதாவது அந்த 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 பேர்முடா பகுதியில் வந்து தாங்கள் வந்து அந்த கப்பல்கள் போக்குவரத்துக்கு உதவியாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது ஒரு சாதகமான முடிவும் கூட. அது வந்து சில வேளைகள் எங்களோட நெகோசியேஷனுக்கு சார்பாக அமையலாம். ஏனென்றால் அதுக்கு ஒரு மிக அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார சிக்கலுக்கு மாட்டி விட்டது போல் தோன்றுகிறது. அமெரிக்காவுடைய கேஸ் பிரைஸ் வந்து நான் பார்த்திருந்தேன், மிக அதிக அளவு கிட்டத்தட்ட $5 மேலே கூடுதலாக விற்பனையாகின்ற ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் நான் முதலில் பார்க்கும்போது அதிக அளவு $3.15 $3.15 தான் கூடுதலாக இருந்தது. இப்பொழுது $10 ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிவிட்டது. எனவே அவர்களுக்கும் அந்த சிக்கல் வருகிறது. உலக சந்தையில் எண்ணெயோட விலை கூடும் பொழுது எல்லா எண்ணெய் நிறுவனங்களும் காசுலைக்கத்தான் பார்க்கின்றார்கள். எனவே அதன் விளைவாக அப்படி சில உருவாகலாம். எனவே அதாவது மிட் டேர்ம் எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. தன்னுடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தோல்விக்கான வாய்ப்பும் இருக்கின்றன. அப்படி தோல்வி அடையமாக இருந்தால் கூட அது ட்ரம்புக்கு பாதகமானது. எனவே கனடிய பொருளாதார நிபுணர்கள் அபிப்பிராயம் என்றால் குஸ்மா நெகோசியேஷனில் எங்களுக்கு ஒரு பிடி கிடைத்திருக்கிறது. நாங்கள் இலகுவாக அவர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கலாம் என்றால் நெகோசியேஷன்ல ட்ரம்ப் மட்டும் பங்கு கொள்ளப் போவதில்லை. ரிப்பப்ளிகன் செனட்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் பங்கு கொள்கிறார். ஒரு மாநிலங்களும் பங்கு கொள்ளும் தங்களுக்கான விடயங்கள். அவர்கள் என்ன இருந்தாலும் முறுக்கி பிடிப்பார்கள். ஆனால் ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான சைன் தோன்றுகிறது. அப்படி செய்யாவிட்டால் மாக்கானி அவர்கள் ஜப்பானுடன் செய்த உடன்படிக்கைகள் வந்து ஜப்பானி கார் நிறுவனங்கள் குறிப்பிட்டிருந்தன. இந்த கூஸ்மா நெகோசியேஷனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் கருத்திருந்தார்கள். கனடாவில் கூஸ்மா நெகோசியேஷன் வெற்றியடைந்தால்தான் நாங்கள் ஜப்பானிடம் சேர்க்கிற அந்த உடன்படிக்கை சாதகமாக அமையும். எனவே இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். சில வேளைகளில் இந்த போர் வந்து எங்களுக்கு கூஸ்மா நெகோசியேஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அமையலாம். நிச்சயமாக மெக்சிகோவும் இந்த விடயத்தில் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கின்றது. கனடா, மெக்சிகோ 2 நாடுகளும் மிகவும் காத்திரமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் இருக்கிறது. இருந்த போதிலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எந்த நேரத்தில் எந்தெந்த முடிவுகளை எடுப்பார் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருந்தாலும் புறச்சூழல்கள் இப்பொழுது அவருக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழல் காணப்பட்டது. அவர் பதவியேற்றவுடன் அவருக்கு சார்பாக அனைத்து விடயங்களும் இருந்த நிலை என்பது தற்பொழுது நாளுக்கு நாள் மாறி வருகிறது. உலக நாடுகள் பலவும் இப்பொழுது மாற்றம் பெற்றிருக்கின்ற அபிப்பிராயத்தை கொண்டிருக்கின்ற நாடுகளாக மாறிவிட்டன. அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நம்பிக்கை அற்ற ஒரு தன்மையை பல நாடுகளுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இனி ஒரு நல்ல விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் கூறினால் கூட அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் உலக நாடுகள் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல கசப்பான அனுபவங்கள் பல நாடுகளுக்கும் ஏற்பட்டுவிட்டன. இதன் காரணமாக இப்பொழுது அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் தயக்கம் காட்டுகின்ற நிலை என்பது கனடாவை பொறுத்தவரையில் அது ஒரு சாதகமான நிலையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் தான்
இப்பொழுது மாகாணி அவர்களுடைய நகர்வும் அமைந்திருக்கின்றது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த வாகன தொழில்துறையில் ஜப்பானுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதற்கு ஜப்பானுக்கு சென்றிருக்கின்ற பிரதமர் பல ஒப்பந்தங்கள் மூலமான காய்ச்சாத்திடல்களையும் மேற்கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே இந்த வாகன தொழில்துறையின் மூலமான அழுத்தத்தை ட்ரம்ப் கொடுக்க முற்பட்ட பொழுது அதற்கான ஒரு மாற்று திட்டமாக இந்த அவருடைய விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இருந்திருக்கின்றன. இதன் காரணமாக சீனாவுடனான புதிய எலக்ட்ரிக் கார்ஸ் வருகை மற்றும் ஜப்பானுடனான ஒப்பந்தம் போன்றவை மிகவும் ஒரு அமெரிக்காவுக்கு நேரடியான அழுத்தத்தை கொடுக்காமல் மறைமுகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அமெரிக்காவை தள்ளி இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. இந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த குஸ்மா ஒப்பந்தம் என்பது ஒரு வெற்றி பெற்ற ஒப்பந்தமாக மீண்டும் 12 வருடங்களுக்கு கைச்சாத்திடப்பட்டால் அதன் மூலமாக பல்வேறு சிறப்புகளை கனடா தற்போதைய பொருளாதார நிலையில் பெறக்கூடியதாக இருக்கும். உலக நாடுகள் பலவும் இப்பொழுது சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த குஸ்மா என்பது கனடாவுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒப்பந்தமாக மாறிவிடும். ஆம், ஆம். என்றால் நாங்கள் மிக நீண்ட காலமாக அமெரிக்கானுடைய பங்காளிகளாக இருந்து விட்டோம். அவ்வாறே எங்களுடைய பெரும்பாலான உற்பத்திகள் அமெரிக்காவுக்கு போகின்றன. உலக நாடுகள் எவருமே அமெரிக்காவை தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அது மிகப்பெரிய பொருளாதாரம், மிக அளவிலான சக்தி கொண்ட ஒரு பொருளாதாரம் இருப்பதனால அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவென்ச்சுவலி அதை நாங்கள் மெதுவாக மாற்ற வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை இந்த போர் மூலம் உலக நாடுகள் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அவர்கள் சைனா ஓரளவு தங்களுடைய எனர்ஜியை இந்த விடயங்கள் வரலாம் என்று சிந்தித்ததன் விளைவாக நிறைய ரிசர்வ் வைத்திருக்கிறபடியால் ஓரளவில் சமாளித்துக் கொண்டு போகிறது போல் தோன்றுகிறது. ஆனால் மற்ற நாடுகள் இப்ப இந்தியாவோ அல்லது ஜப்பான் போன்ற நாடுகள் மிகவும் பாதிப்படைந்திருந்தன. எனவே சில வேளைகளில் கனடிய ஒயில் எங்களுக்கு நாங்கள் பைப்லைனை போயிட்டு கோஸ்ட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பமாக இருந்தால் அதுக்கான இந்த நிலைமையில் மற்ற நாடுகளும் சிந்திப்பார்கள். தாங்கள் ஒரு இடத்தில் மட்டும் தாங்களுடைய எனர்ஜியை பெற்றுக் கொள்வதை விட பல்வேறு நாடுகள் இருந்து பெற்றுக்கொள்வது தாங்கள் வாய்ப்பானதாக அமையும். எங்களுடைய ஒயில் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. நாங்கள் அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காமல் டிஸ்கவுண்ட் விலையில் அமெரிக்காவுக்கு விற்க வேண்டிய தேவையும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு விற்பன மூலமாக நாங்கள் சாதகமான நிலைமை உருவாக்கலாம். எனவே இந்த திட்டம் ட்ரம்ப் ஓரளவு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் மாகாணி அவர்கள் ஓரளவு சிறப்பாக செயற்பட்டார் நம்பலாம். இந்த நெகோசியேஷன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா வர வேண்டியது வந்தால் தான் ஒன்றாரிய போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் மிக முக்கியமாக ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் எங்களுடைய அக்ரிகல்ச்சர் செக்டரையும் கை வைக்க நினைக்கிறார். ஆனால் அது உண்மையில் கை வைக்க விட்டால் நாங்கள் அன்ஸ்டேபிள் இப்போ இப்படி ஒரு உலக நிலைமை வருகின்ற பொழுதுதான் நாங்கள் சப்ளை சேனல் அமெரிக்காவை தங்கி இருக்க வேண்டிய தேவை ஏற்படும். பாலுக்கோ முட்டைக்கோ அரிசி அந்த சூழ்நிலை. எனவே அவர்கள் அதை நிற்பாட்டுகின்ற பொழுது நாங்கள் மிகவும் பாதிப்படைவோம். அதில் கை வைக்க விடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், ஏற்கனவே அமெரிக்கா வெனிசுலாவை கைப்பற்றியதை அடுத்து எண்ணெய் பிரச்சனை தங்களுக்கு இருக்காது என்ற ஒரு மமதையில் செயற்பட்டதை பார்த்தோம். ஆனால் அதுவே இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கலாக மாறி இருக்கின்றது. இதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரையில் இன்று வெளியான செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்களும் பொருளாதார ரீதியில் இந்த போர் சூழலிலும் கூட பொருளாதார ரீதியில் தாங்கள் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதனை எண்ணியிருக்கிறார்கள். அதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இந்த ஹோமூஸ் நீரிணை ஊடாக பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கட்டணம் என்று ஒரு வரியை அறவிடுவதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு கப்பலுக்கு $12 மில்லியன் அவர்கள் அறவிடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது சர்வதேச கடற்பரப்பில் இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தம் இருந்த பொழுதிலும் ட்ரம்பே எல்லாவற்றையும் மீறி செயற்படுகின்றார். நாங்களே அதற்கு உடந்தையாக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர்களும் இப்பொழுது தன்னிச்சையான முடிவை எடுத்து இந்த அறிவிப்பை நாடாளுமன்றத்திலேயே வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் இனி பாதுகாப்பு வழங்கி எண்ணெய் கப்பல்கள் ஏனைய சரக்கு கப்பல்களுக்கான உதவியை வழங்குவதற்கு தயாராக இருக்கும். ஆனால் அவர்களுடைய கரைக்கு அந்த கப்பல் சென்று சோதனைகள் நடத்தப்பட்ட பின்பு அவர்கள் அதனை அனுமதிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு அறவிடுகின்ற தொகை 12 மில்லியன் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே பொருளாதார ரீதியில் ஈரான் ஒரு சிறப்பான முடிவை எடுத்திருக்கின்றது. இதற்கு எவ்வாறு உலக நாடுகள் எதிர்வினை ஆற்றப் போகின்றன என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. ஆமா, ஈரான் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு சிக்கலான நாடும் கூட. 80களில் ஈராக்கிய போரின் பொழுது நான் நினைக்கிறேன் 500க்கும் மேற்பட்ட கப்பல்களை அவர் 2 நாடுகளும் சேர்ந்து தாண்டிருக்கிறார்கள் அந்த நீரிணையில் வைத்து. அதாவது உலக நாடுகள் பிடி மச் என்னென்று சொன்னால் அவர்கள்
2 பேரும் சண்டை பிடித்தாலும் 3வது ஆளையும் அடித்து விடுவார். இப்பதான் நடக்கிறது. இப்ப இஸ்ரேலிய, அமெரிக்கா, ஈரானிய போராக இருந்தாலும் அங்கே அயல்நாட்டில் இருக்கிற மற்ற அரபு நாடுகள் மீது இவர்கள் ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். அதன் நோக்கம் அப்படித்தான். அதனால்தான் நாங்கள் அமெரிக்கா இஸ்ரேலிய போரின் பொழுது அவர்கள் சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அணு ஆயுதம் ஒன்றை ஈரானில் வரவேற்பது என்பது அவ்வளவு நல்ல விடயம் அல்ல. அவர்கள் ஒரு அடிப்படைவாதத்தின் உச்சகட்டத்தில் சென்று விடுவார்கள். எனவே பார்ப்போம். இந்த விடயங்கள் எங்களுடைய நெகோசியேஷனுக்கு சார்பாக அமைந்து நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக கனடா ஸ்டேபிளைஸ் பண்ணமாக இருந்தால் எங்களுக்கும் நல்லதுதானே. நிச்சயமாக. அதே நேரத்தில் இது பொருளாதார சண்டையா அல்லது மத பிரச்சனையா என்று பல கேள்விகள் இருந்தாலும் கனடா இவற்றுள் சம்பந்தப்படாமல் இவ்வாறான நகர்வுகளின் ஊடாக கனடா எதிர்வரும் காலத்தில் இந்த டேரிஃப் என்ற ஒரு விடயத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்பது கனடா தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு உலக நாடுகள் அனைவரும் பாதிப்படைந்திருக்கும் நிலையில் கனடாவும் அந்த பாதிப்போடு சேர்ந்து தொடர்ந்து எதிர்காலத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவோம். நன்றி.